Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் எபிசோட் நம்பர் 25 பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். போன வீடியோ எபிசோட் நம்பர் 24ல் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ பற்றி பார்த்துட்டோம். அந்த ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம எந்தெந்த விஷயத்தை மெயினாக நோட் பண்ணணும், அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இன்ட்ரோடக்ஷனில் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவோட கம்ப்ளீட் ஒரு ட்ராயிங் பார்த்துட்டு நம்ம சார்ட்டில் எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். அப்போது பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா டவுன் சைடில், அதாவது புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷ் கேண்டில். ஸோ பியரிஷ் அப்படின்றது ஒரு பியரிஷ் டவுன் சைடு மொமெண்டம், அதாவது அந்த டவுன் சைடு மொமெண்டம் இம்பல்ஸ், புல்லிஷில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் அந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியரிஷில் இம்பல்ஸாக போச்சு இல்லைங்களா, அந்த லோவை ஒன்ஸ் உடச்சிருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் ப்ராப்பரான ஸ்விங் லோ அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததில் ப்ராப்பரான ஸ்விங் ஹை வச்சு ப்ரைஸ் வந்திருக்குது அப்படின்றப்போ இது என்ன அப்படின்னா பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டவுன் சைடு இம்பல்ஸ், அப் சைடில் உங்களுக்கு வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பை மூமெண்டமாக இருக்கும். எகைன் அந்த ரேஞ்சு வந்து கீழே உடஞ்சிருச்சு அப்படின்னா இது ப்ராப்பரான பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவோட லோ அப்படின்றது சப்போர்ட், ஹை அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். அண்டு இதில் நம்ம என்ட்ரி எப்படி போடலாம், இதை கீ லெவலோட எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடஞ்ச ஜோனாக இந்த சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்போ ஸோ ஆர்டர்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க. அந்த கீ லெவலில் என்ட்ரிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. பட் நீங்கள் அதை ஒரு ஃபார்முலாவாக வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோடு அப்ளை பண்ணும்போது நல்லபடியாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது 3 கேண்டிலில் கூட எடுக்கலாம். புல்லிஷில் நம்ம பேசின மாதிரி தான், ஜஸ்ட்டு ஒரு பியரிஷ் மார்போசோ அண்ட் ஒரு புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட், எகெயின் ஒரு பியரிஷ் மார்போசோ. ஸோ அது வந்து வால்யூம் கேண்டில், அது மேபி ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போது இது ஃபஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். அப்போ இந்த 3 கேண்டிலில் அந்த கண்டினியூஷனில் கூட நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ இப்படி தான் எடுக்கணும். இது என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஃப்ளோவை எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கரண்ட் டைம் ஃப்ரேம்லேயே எடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் 1 மினிட் வச்சுருக்கேன், 1 மினிட்லேயே ஃப்ளோ எடுத்து 1 மினிட்லேயே என்ட்ரி போட்டானா என்னுடைய அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். பட் 15 மினிட்டில் அது ஒரு 1 ஹவரில் என்ட்ரி பார்க்குறதுக்கு ஒரு டே கன்ஃபர்மேஷனோ வீக் கன்ஃபர்மேஷனோ போயிட்டு அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் வந்து என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு குவாலிட்டியான ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிம்பிளுங்க, அதாவது இந்த இடத்துலேயே 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பியரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டர் ஃப்ளோ எடுக்கிறீங்க. இதில் நம்ம 1 மினிட் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த மொமெண்டம் மட்டும் காட்டுறேன். ஓகேவா? இப்போ இதுவே ஒரு 1 ஹவர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 ஹவர் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி இருக்கு, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகேங்களா? அப்போது இது ப்ராப்பரான ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ப்ரைஸ் விழுந்துருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஆர்டர் ஃப்ளோ வந்து பியரிஷில் எடுக்கலாம். ஓகே, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, இது ரீட்ரேஸ்மெண்ட், இது வந்து இது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ஜோன் ரீட்ரேஸ்மெண்ட், ப்ரைஸ் செல் ஆகுது. இது வந்து நிஃப்டிங்க 1 ஹவர் சார்ட். ஓகேவா? இது இப்போது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவல்ஸ் தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ புல்லிஷில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பியரிஷில் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு ஹைன்னு வச்சுக்கோங்க, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, எகைன் இது பிரேக் அவுட், இந்த ஜோன் ஃபெயில் ஆயிருக்கு. இது என்ன ரீசன்? நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தது எல்லாமே கண்டினியூஷனில் ரீட்ரேஸ் என்ட்ரி எடுக்குது. பட் இந்த இடத்துல ஏன் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபெயிலியர் வருது? இந்த சப்போர்ட்
ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் இதை எடுக்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்ச ஏரியா சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்குது, திரும்ப உடஞ்சிருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய கீ லெவல் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஏன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ட்ராயிங் அழிச்சிருவோம், இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டினியூஷனில் இருக்குதா? ஏன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ சொல்லும்போது சொன்னேன். ஓகேவா? இது ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டினியூஷனில் இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப பண்ணினீங்கன்னா என்ட்ரி கம்மியாக கிடைச்சாலும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் ட்ரேட்ஸை விட குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கண்டினியூஷனில் இருக்கிறத எப்படி பிடிக்கிறது, அதை நாம் எப்படி பார்க்குறது அப்படின்றது நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போகும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பட் இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது ஜஸ்ட் 3 கேண்டிலில் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பியரிஷ், ஒரு புல்லிஷ், ஓகேங்களா, அடுத்து ஒரு பியரிஷ். ஸோ இருக்குது அப்படின்னா இது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குதுன்றப்போ அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? ப்ராப்பரான ஒரு இம்பல்ஸ் மூமெண்ட், அதுக்கான கரெக்ஷன் போயிட்டு சிம்பிளாக ப்ரைஸ் உடைச்சிருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றது ப்ராப்பர் நமக்கு செல் ஏரியாவாக வேலை செய்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த மெத்தேடு மூலயமா சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி 3 கேண்டிலில் இந்த விஷயம் இருந்தாலும் தப்பு இல்லை. இதை நீங்கள் 3 கேண்டிலில் கூட எடுக்கலாம். ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பேரிஷ் கேண்டில். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆர்டர் ஃப்ளோவை எங்கே யூஸ் பண்ணணும்? ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். என் என்ட்ரி 1 ஹவர்னால் நான் டேயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டேயில் ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் உடஞ்ச ஜோன் இருக்குதுன்னா அந்த ரேஞ்சுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்லுனா செல், பைனா பை, பேஸ்ட் ஆன் த ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டில் என்னுடைய ட்ரேட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் ஃப்ளோவோட ஹை அண்ட் லோ, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் வேண்டாங்க, இது உடஞ்சிருக்குது, எந்த இடத்துல, இந்த இடத்துல உடஞ்சிருக்குது. ஓகே, அப்போ இது எனக்கு இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் இன்னும் அந்த ரேஞ்சை உடைக்கல. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஃப்ளோ வந்துருக்குது. கண்டினியூஷனில் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஃப்ளோவுக்கு போயிருங்க. ஃப்ளோ கண்டினியூஷனில் ஆப்போசிட்டில் உடச்சிட்டு வருதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட மேலே இருக்க லெவல்ஸுக்கு போய்க்கங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு டார்கெட் ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் சிம்பிளாக நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். பட் ஆனால் இந்த ஆர்டர் ஃப்ளோவோ அல்லது ட்ரெண்டோ எதையுமே பயன்படுத்தி இங்கே ஒரு கோடு 27,000 ஒரு கோடு, 26,000 ஒரு கோடு, எனக்கு இங்கே திரும்பணும் இங்கே தான் நிற்கும், இங்கே திரும்பணும் இங்கே தான் நிற்கும், நீங்கள் இப்போ நீங்கள் மேப் பண்ணாதீங்க. மேப் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள், ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது ஆர்டர்ஸ் மேபி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம். அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அந்த ஒரு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கான கரெக்ஷன், அந்த கரெக்ஷன் பிரேக் அவுட், அதுதான் ஆர்டர் ஃப்ளோ. புல்லிஷ்காக இருந்தாலும் சரி, பேரிஷ்காக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு புதுசு அப்படின்னா எந்த இண்டிகேட்டரும் வேண்டாம், எந்த டூலும் வேண்டாம், சிம்பிளாக கேண்டில்ஸ்டிக்ஸை ரீட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட்டை கண்டிப்பாக சம்பாரித்து கொடுக்கும். ஸோ அதை வந்து ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி கேட்கலாம். தெளிவாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக நல்ல ட்ரேடராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வீடியோ இந்த ஆர்டர் ஃப்ளோவோட கண்டினியூவேஷன் ட்ரெண்டு. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 26, புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.